இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன ஐயா சொல்றது? தமிழகத்தில் மதிமுகங்கிற ஒரு கட்சி எப்படி இருந்த கட்சி இன்னைக்கு எப்படி ஆகி திமுகவுக்கு முழுவதும் ஜால்ரா போடக்கூடிய ஒரு முழுநேர வேலை கட்சியாக இன்னைக்கு மதிமுக மாறி இருக்கிறது. வடக்கட்சியும் அதே போல்தான். மதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் தேர்தல் எடுத்து நமக்கு என்ன பயனுங்க? அவங்க யார்கிட்ட போய் கேட்பாங்க? மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறாங்களா, மத்தியில் ஆட்சியில் இருக்கிறாங்களா? அவங்க பேரை யாரும் கேட்க போறாங்க? யாரும் கேட்க போவது கிடையாது. சிம்பல்ல நிக்கிறதுக்காக ஒரு திமுக சிம்பலுக்கு பி ஃபார்ம் கொடுத்து அவங்க நிக்க வச்சிருக்கிறாங்க. அருமை சொந்தங்களே, மத்தியில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, மாநிலத்தில் அதிகாரத்துக்கு வரக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட நம்முடைய வேட்பாளரை நீங்கள் வெற்றி பெற செய்யும் பொழுது உங்கள் பிரச்சனை எதாக இருந்தாலும் கூட அனைத்து பிரச்சனை பார்க்கிறேன். நன்றி வணக்கம். உங்கள் பிரச்சனை எதாக இருந்தாலும் கூட உடனடியாக சரி செய்யக்கூடிய தன்மை நம்முடைய அருமை சகோதரி கிருத்தியா அவர்களுக்கு இருக்கிறது என்பதை முழுமையாக நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற